ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ இந்த 3வது மாதத்தையும் காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறாரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கடந்த 2 மாதங்களிலேயும் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு தத்தத்தின்படியாகவே நம்மை ஆசீர்வதித்தார். இதோ இந்த புதிய மாதத்திலேயும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே நமக்கு ஆண்டவர் இப்படியாய் பேசுகிறார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஈசாக்கு யாக்கோப்பை தன்னுடைய மனைவியாகிய சகோதரனுடைய இல்லத்திற்கு அனுப்புகிறார். லாபானுடைய இல்லத்திலே சென்று அவருடைய மகளை திருமணம் செய்து வா என்று சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். போகிற இடத்திலே ஆண்டவராகிய தேவன் யாக்கோப்போடு கூட பேசுகிறார். அவர் போகிற இடம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பெயர்சபாவை விட்டு அவர் ஆரானுக்கு போகிறார் என்று சொல்லி. அவர் போகிற இடம் ஆரான் என்கிறதான ஊருக்கு போகிறார். பெயர்சபாவில் இருந்து போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆரானுக்கு போகிறாய், நீ பெயர்சபாவுக்கு திரும்பி வருவாய் என்று சொல்லி. இந்த காரியங்கள் எல்லாம் முடியும் போது யாக்கோப்பு சொல்லுகிறார், நான் வெறும் கோளும் கையுமாக வந்தேன். திரும்ப வரும்போது 2 பரிவாரங்களோடு கூட தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு பரிவாரத்தை உண்டு பண்ணுகிறார், தனக்காக ஒரு பரிவாரத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வருகிறவராயிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ பெயர்சபாவுக்கு திரும்ப வருவாய் என்று சொல்லி. அது கானான் என்கிற ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், கானான் என்கிற ஆசீர்வாதத்துக்கு நீ திரும்பி வரப்போகிறாய். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கே பின்வாங்கி போயிருந்தாலும் சரி, எங்கே விழுந்து போயிருந்தாலும் சரி, எங்கே ஆசீர்வாதமற்ற நிலையில இருந்தாலும் சரி, அல்லது உருவாக்கப்படுகிற இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்த பூமியாகிய கானானுக்கு திரும்புகிற மாதம் என்று சொல்லி. வாக்குத்தத்த பூமியாகிய கானானுக்கு எப்படி அந்த யாக்கோப்பை திரும்பி வர செய்தாரோ, பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றி அவரை திரும்பி வர செய்தாரோ, அதே போல இந்த மாதத்திலே நம்மை திருப்புகிற ஒரு நல்ல மாதமாயிருக்கிறது. திரும்பி வருவோம், கானானுக்கு திரும்பி வருவோம், வாக்குத்தத்த பூமிக்கு திரும்பி வருவோம், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான நிலைக்கு திரும்பி வருவோம். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து மேன்மையை வைப்பேன் என்று சொல்லி வாக்கு தந்த அந்த வாக்கு தத்துவத்திற்கு நேராக நாம் திரும்பி வருவோம் என்கிற நல்ல ஒரு வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். சோர்ந்து போக வேண்டாம். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, வாக்கு தத்த பூமிக்கு வாக்கு தத்துவத்திற்கு நேராய் கர்த்தர் நம்மை திருப்புகிற மாதம். சோர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அன்றைக்கு யாக்கோப்பை ஆரானுக்கு அனுப்பின தேவன் நீர். இதோ திரும்பவும் பெயர்சபாவுக்கு நீர் அழைத்து வந்தீரே. எப்படி வாக்கு தத்தத்தின் பூமிக்கு நீ சொன்ன வார்த்தையின்படியாகவே 2 பரிவாரங்களோடு கூட உருவாக்கி பெரிய சேனையாய் அழைத்து வந்தீரோ, அதே போல ஆண்டவரே இந்த மாதத்துல நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதத்திலே ஒரு திருப்புதலின் மாதமாய் அமைவதாக, வாக்கு தத்தத்திற்கு நேராக திரும்புகிற மாதமாய் அமைவதாக சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைக்கு நேராய் திரும்புகிற மாதமாய், சுகத்திற்கு நேராய், ஆரோக்கியத்திற்கு நேராய், பரிபூர்ணமான நன்மைகளுக்கு நேராய், ஆண்டவரே செழிப்புக்கு நேராய், ஆண்டவரே எல்லா கண்ணீரின் பதிலில் ஆண்டவரே சந்தோஷத்திற்கு நேராய் திரும்புகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை நீர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய் இருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.
நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.